அனைவருக்கும் வணக்கம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உடைய கண்டினியூட்டியாக இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நவுன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருக்கோம் நவுன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. நவுன்ஸ்னால் என்ன? ஒரே ஒரு ஷார்ட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் நம்ம பேர் வச்சுருக்கோமோ அது எல்லாமே என்னது நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார் யாருக்கெல்லாம் நம்ம பேர் வச்சுருப்போம்? ஒரு பர்சனுக்கு பேர் வச்சுருப்போம், ஒரு பிளேஸுக்கு பேர் வச்சுருப்போம், ஒரு பொருளுக்கு பேர் வச்சுருப்போம், ஒரு ஐடியாவுக்கு கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பேர் வச்சுருப்போம். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம பேர் வச்சுருக்கோமோ அது பேர் தான் என்னதுன்னா நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அந்த நவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன வகைகள்? ஃபஸ்ட்டு காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். இந்த 5 வகையை நோட் பண்ணிக்கோங்க. காமன், ப்ராப்பர், கலெக்டிவ், அப்ஸ்ட்ராக்ட், மெட்டீரியல். இப்போ இது 5மே என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் நவுன். பாருங்கள், நம்ம எதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கோமோ அது நவுன் அப்படின்னு சொன்னோமா, ஒரு ஆளுக்கோ இல்லை ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ பொதுவான இடமா இருக்கும் இல்லைங்களா, பொதுவான பேராக இருக்கும் இல்லைங்களா. இந்த ஊர்லேயும் அதே பேர் தான், அடுத்த ஊர்லேயும் அதே பேர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டீச்சர், இப்போ நான் இங்கே இருந்தாலும் நான் டீச்சர் தான், நீங்களும் டீச்சர் தான், உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்களும் யார்? டீச்சர் தான். ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா டீச்சர் தான். சொல்லிக் கொடுத்தாவே அவங்க பேர் டீச்சர், நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவே அவங்களோட டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ காமனாக எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பேராக சொல்கிறது தான் என்னதுன்னா காமன் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ செங்கம், திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா கரெக்டாக ஒரு ஊர் பேரை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டவுன், சிட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும் போது நம்ம சேலமும் சிட்டி தான், சென்னையும் சிட்டி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிட்டி, டவுனு, வில்லேஜு, ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி வர வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமன் நவுனில் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ காமன் நவுன்னா பொது பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக எல்லார் ஊர்லேயுமே அந்த இடத்துக்கோ இல்லை அந்த பொருளுக்கோ அந்த பேர் தான் வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அது பேர் தான் என்னது? காமன் நவுன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சனுக்கு டீச்சர், டாக்டர், ஃபார்மர். எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க டீச்சர் தான், எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க டாக்டர் தான், ஃபார்மர் தான். அதே மாதிரி பிளேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி, கண்ட்ரி, ஸ்கூல். நான் இப்போ ஒர்க் பண்ணுறதும் ஸ்கூல் தான், நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் ஸ்கூல் தான், நீங்கள் படிக்கிற இடமும் என்னது? ஸ்கூல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அனிமல்ஸு. ஒரு நாயை பார்த்தோம்னாவே அந்த நாய்க்கு நம்ம தனியாக பேர் வச்சுருப்போம். அந்த தனியாக பேர் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு நவுன். பொதுவாக ஒரு நாயினாவே என்னது? டாக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். யானைக்கு எலிஃபண்ட், பேர்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமன் நவுனில் தான் கொண்டு வருவோம். அடுத்து ப்ராப்பர் நவுன் பார்த்திங்கன்னா ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். காமன் நவுன்னா ஜென்ரல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் நவுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளையோ இல்லை ஒரு பொருளையோ கரெக்டாக ஒரு பர்சன் இல்லைனா கரெக்டான ஒரு பொருள் இல்லை கரெக்டான ஒரு இடத்த ரெஃபர் பண்ணும்போது நம்ம ப்ராப்பர் நவுனாக யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர் நவுன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த டிஎன்பிசி, டிஆர்பி, டெட்டு இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் இந்த விஷயத்தையும் நோட் பண்ணணும். ப்ராப்பர் நவுன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்பர் நவுன்னாவே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், ஒரு பர்சன்னா அபிஷேக் அப்படின்னா அந்த பையன் தான் அபிஷேக், சீதானா அந்த பொண்ணு தான் சீதா. சரிங்களா? அபிஷேக்ன்ற பேரில் 4-5 பேர் இருப்பாங்க, சீதான்ற பேரில் 4-5 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஆளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மென்ஷன் பண்ண போகிறோம். அதே மாதிரி லண்டன்னா அது ஒன்று தான் லண்டன், இந்தியானா இது ஒரு நாடு தான் இந்தியா, மவுண்ட் எவரெஸ்ட்னா அது மட்டும்தான் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறதா என்னதுன்னா ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா பேருமே பாருங்கள், நம்ம எல்லாமே கேப்ஸ் லெட்டர் தான் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் காமன் நவுனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கேப்ஸ் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். சரிங்களா? பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பட் ப்ராப்பர் நவுன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுனாவே என்னென்னா குரூப் ஆஃப் திங்ஸ். குரூப்பாக இருப்பாங்க ஆனால் ஒரே பேர் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஒரு பர்சன்ஸ் கூட குரூப்பாக இருக்கலாம், ஒரு பொருள் கூட குரூப்பாக இருக்கலாம், பறவைகளோ இல்லை அனிமல்ஸோ ஏதாவது ஒன்று குரூப்பாக இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரே பேர் வச்சுருப்பாங்க. அது பேர் தான் என்னதுன்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். டெட்டு, டிஆர்பிக்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்ட்டே ஒரு தனி டாபிக். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்க பேர் வந்து டீம் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 பேர் சேர்ந்தால் தான் அது பேர் என்னது? கிரிக்கெட் டீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பறவைகள் கும்பலாக பறக்குது இல்லைங்களா, அப்படி கும்பலாக போச்சுன்னா அது ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ளார்ஸ், பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொத்தாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா அது பேர் பொக்கே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ டீம் ஆஃப் பிளேயர்ஸ், பறவைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளாக்கு, பூக்கள் அதிகமாக வச்சு கொடுத்தாங்கன்னா பொக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி கடைசியாக ஒரு நவுன் கொடுத்துருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ன்றது நம்மளுடைய ஐடியாஸோ இல்லை நம்மளுடைய இமோஷனோ நம்மளுடைய குவாலிட்டி இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனா நம்ம சொல்கிற எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வி கான் டச் அண்ட் வி கான் சி. நம்மளால் பார்க்கவும் முடியாது தொடவும் முடியாது, பட் வி கேன் ஃபீல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ எடுத்துக்கிட்டால் எனக்கு கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கோவத்தை வந்து நம்மளால் டச் பண்ணவும் முடியாது பார்க்கவும் முடியாது, ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். முகம் சிடுன்னு இருக்குது அப்படின்னா கோவமாக இருக்காங்க, முகம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா பசியாக இருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் நம்மளால் ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால் பார்க்கவும் முடியாது தொடவும் முடியாது. ஸோ எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாதோ தொட முடியாதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இமோஷன்ஸ், குவாலிட்டிஸ், கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியுங்களா. இப்போ ஹாப்பினஸ் சந்தோஷமாக இருக்காங்கன்னா எங்கே அந்த சந்தோஷத்தை காட்டு அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஹேங்கராக இருக்காங்கன்னா கோவத்தை காட்டுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. அதேமாதிரி ஆனஸ்டி எங்கே ஒரு நேர்மையை காட்டுன்னு யாராலுமே காட்ட முடியாது. பட் வி கேன் ஃபீல் அண்ட் வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுனாவே வி கான் சி அண்ட் வி கான்ட் டச், பட் வி கேன் ஃபீல் அண்ட் வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வார்த்தை ஞாபகமாக இருக்கட்டும். அடுத்து மெட்டீரியல் நவுன்ஸ். ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் உருவாக்க முடிஞ்சுனாவே அது பேர் என்ன மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளுமே மெட்டீரியல் நவுன் தடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பருப்பு, ரைஸு, மாவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம இன்னொரு பொருள் நம்மளால் உருவாக்க முடியும். அதே மாதிரி இந்த தங்கம், வெள்ளி, டைமண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் நகைகள் உருவாக்குறாங்க. ஸோ ஆபரணங்கள் வந்து அதுலேருந்து தான் வருது. ஸோ ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் உருவாக்க முடிஞ்சுனாவே நம்மளால் அது என்ன நவுன் அது மெட்டீரியல் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு, வாட்டர், வுட் இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ் அதாவது மேன்மேடு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பிளாஸ்டிக்கு, ஸ்டீலு, கிளாஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செயற்கையாக உருவாக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நவுனுக்கு எடுத்துக்காட்டுகள். இப்போ மேலே இருக்கிற 5 நவுனையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். 2 டைப்ஸாக பாருங்கள். கைண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ன்னு நம்ம போடுறோம். டைப்ஸ்ன்னு போகும்போது நம்ம 2 தான் நம்ம பார்க்குறோம். என்னென்னா கவுண்டபிள் நவுன்ஸு, அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இப்போ கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ன்றோம். அது பேர்லேயே பாருங்கள் எதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமோ, எந்தெந்த பொருள், நபர்கள் இதெல்லாம் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ். எது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது அதனுடைய குவான்டிட்டியை தான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த குவான்டிட்டின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ கவுண்டபிள் நவுன்ஸுக்கு வந்து எடுத்துக்காட்டு. இப்போ எத்தனை ஆப்பிள்ஸ் இருந்தாலும் லட்சக்கணக்கான ஆப்பிள் இருந்தாலும் நம்மளால் தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து என்ன முடியுமா அப்படின்னா அது வந்து கவுண்டபிள் நவுன். அதே மாதிரி இந்த கவுண்டபிள் நவுனை 2ஆக பிரிக்கிறாங்க. சிங்குலர் அண்டு ப்ளூரல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஆப்பிள், ஆப்பிள்ஸ், சேர், சேர்ஸ். ஒன்றுமே இல்லை, கோடிக்கணக்கில் சேர் அடுக்கி வச்சுருந்தா கூட நம்மளால் ஒவ்வொரு சேராக எடுத்து அடுக்க முடியும்னா, ஒவ்வொரு சேராக எடுத்து என்ன முடியும்னா அது கவுண்டபிள் நவுன். அதே அன்கவுண்டபிள் நவுன்ஸில் பாருங்கள். மில்க்கு. இப்போ ஒரு 1/2 லிட்டர் மில்க் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த 1/2 லிட்டர் மில்க்கை வந்து ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணுங்கள். நம்மளால் மெஷர் பண்ண முடியும், பட் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ மெஷர் பண்ணுற முடியும், பட் கவுண்ட் பண்ண முடியாதது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் தான். வாட்டரும் பார்த்திங்கன்னா நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, ஆயிலும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கவுண்ட் பண்ண முடிகிறது கவுண்டபிள் நவுன்ஸ், என்ன முடியாதது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்கவுண்டபிளில் தான் வரும். மெட்டீரியல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட்ஸு. அதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர், காமன், கலெக்டிவ் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸில் அடங்கிடும். இப்போ இது 7 இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்னென்னா கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது கான்க்ரீட் நவுன்னா என்னென்னா, இப்போ அப்ஸ்ட்ராக்ட் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்திங்கன்னா நம்மளால் டச் பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. கான் பி டச்டு அண்ட் கான் பி சீன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அது அப்படியே கேன் பி டச்ட் அண்ட் கேன் பி சீன் அப்படி இருக்கிறது எல்லாமே என்னென்னா கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டு ஃபோன் நம்மளால் டச் பண்ண முடியும், ஃப்ளார் நம்மளால் டச் பண்ண முடியும், பார்க்கவும் முடியும், கேக் டச் பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். இது எல்லாமே என்னதுன்னா கான்க்ரீட் நவுன்ஸ். கைண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 8th புக்கு பொறுத்தவரையுமே 5 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 5மே ப்ராப்பர், காமன், கலெக்டிவ், அப்ஸ்ட்ராக்ட், மெட்டீரியல். அதே மாதிரி டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 2 தான். என்னென்ன 2? கவுண்டபிள், அன்கவுண்டபிள். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கான்க்ரீட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். வீடியோ லென்த் ஆகிறதுக்கான காரணமே எக்ஸசைஸ் தான். பட் நீங்கள் எது தெரிஞ்சுக்கிட்டாலும் எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எஸ் வி கம்ப்ளீட்டட் திட், நோ நீட் டு சி அகைன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். டீம் அப்படின்றது என்ன வகையான நவுன் அப்படின்னு கேட்குறாங்க. கலெக்டிவ் நவுன். டீம்ன்றது கலெக்டிவ் நவுன். அதே மாதிரி கீழே இருக்கிறதுல எது ப்ராப்பர் நவுன் கேட்குறாங்க. ப்ராப்பர் நவுனாவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் சொல்லியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நைல் மட்டும்தான் இதில் வந்து ப்ராப்பர் நவுன். ஹாப்பினஸ் அப்படின்றது என்ன வகையான நவுன்ன்றாங்க. நம்மளால் பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்.
மெட்டீரியல் நவுன் இந்த கீழே இருக்கிற சென்டென்ஸில் த சேர் இஸ் மேட் ஆஃப் வுட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, த சேர் இஸ் மேட் ஆஃப் வுட்டில் எது மெட்டீரியல் நவுன் அப்படின்னு கேட்குறாங்க. வுட் அப்படின்றது தான் மெட்டீரியல் நவுன். ஏன்னா வுட்டிலேருந்து தான் நம்மளால் இன்னொரு பொருள் உருவாக்க முடியும். அடுத்தது எது வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுன் கேட்குறாங்க. அமேசான், மண்டே, ஆஃப்ரிக்கா அது 3மே ப்ராப்பர் நவுன். ஸோ காமன் நவுன் உங்கள் ஊரில் இருந்தாலும் அது லைப்ரரி தான், எங்கள் ஊரில் இருந்தாலும் அது லைப்ரரி தான். ஸோ லைப்ரரி இஸ் த காமன் நவுன். சூஸ் தி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், எது வந்து நம்மளால் வந்து ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், தொட முடியாது, டச் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து ஃப்ரீடம் தான். ஸோ ஃப்ரீடம் இஸ் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். லண்டன் அப்படின்றது என்ன வகையான நவுன் கேட்குறாங்க. லண்டன்றது ஒரே ஒரு ஊர் தான். ஸோ அது ப்ராப்பர் நவுன். கலெக்டிவ் நவுன் இதில் வந்து எது கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. குரூப் ஆஃப் அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொக்கே இஸ் த கலெக்டிவ் நவுன். வாட்டர் அப்படின்றது என்ன வகையான நவுன், மெட்டீரியல் நவுன். நம்ம இப்போ தான் சொன்னோம் கிச்சனில் இருக்கிறது எல்லாமே மெட்டீரியல் நவுன் போட்டுக்கூடா அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சமையல் செய்யறதுக்கு பயன்படுத்துவோம். ஸோ வாட்டர் இஸ் மெட்டீரியல் நவுன். கீழே இருக்கிறதுல எது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுனா என்னது, கான் பி டச் அண்ட் கான் பி சீன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்து மியூசிக் மட்டும்தான் நம்மளால் பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, பட் வி கேன் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மியூசிக். அடுத்தது இந்த இருக்கிற சென்டென்ஸில் வந்து எது கலெக்டிவ் நவுன் அப்படின்னு கேட்குறாங்க. த ஜூரி ரீச் பாருங்கள், அது ஃபஸ்ட்டு வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன் தான். ஜூரினாவே என்னது, குரூப் ஆஃப் போர்ட் மெம்பர்ஸ், அதுதான் நம்ம சொன்னதுன்னா ஜூரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கீழே இருக்கிறதுல ப்ராப்பர் நவுன் எதுன்னு கேட்குறாங்க. ஓஷன் 4-5 ஓஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக் அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிற ஓஷன். ஸோ ஸ்பெசிஃபிக் இஸ் த ப்ராப்பர் நவுன். கோல்டுன்றது என்ன டைப் ஆஃப் நவுன் கேட்குறாங்க. மெட்டீரியல் நவுன். ஏன்னா கோல்டுலேருந்து நம்ம நிறைய ஆர்னமெண்ட்ஸ் செய்வோம். ஸோ கோல்டு இஸ் த மெட்டீரியல் நவுன். காமன் நவுன் எதுன்னு கேட்குறாங்க. காமன் நவுன் ப்ரொஃபஷன், ஆல் ப்ரொஃபஷன், டாக்டர், இன்ஜினியர், டீச்சர் எல்லா ப்ரொஃபஷனுமே வந்து என்னது காமன் நவுன் தான். ஸோ டாக்டர் இஸ் த காமன் நவுன். கைண்ட்னஸ் பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஸோ அதுதான் என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன் எதுன்னு கேட்குறாங்க. ஹர்டு, அதாவது அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவ்வெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஹர்ட் இஸ் த கலெக்டிவ் நவுன். அடுத்து இந்தியான்றது வந்து என்ன வகையான நவுன்னா ப்ராப்பர் நவுன். உலகத்தில் எத்தனை நாடு இந்தியான்ட்டு இருக்குது, ஒரே ஒரு நாடு தான் இருக்குது. ஸோ ஒரே ஒன்று ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணோம்னா அது ப்ராப்பர் நவுன். அடுத்து மெட்டீரியல் நவுன் எதுன்னு கேட்குறாங்க. காட்டனில் தான் நம்ம போட்டுருக்கிற ட்ரெஸ் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் வந்துச்சுனாவே அது என்னது மெட்டீரியல் நவுன், காட்டன். ஆனஸ்டி அப்படின்றது என்ன வகையான நவுன் கேட்குறாங்க. ஆனஸ்டி கான் பி சீன் அண்ட் கான் பி டச்சுடு. ஸோ இட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து கீழே இருக்கிற சென்டென்ஸில் எது காமன் நவுன் கேட்குறாங்க. ஈசா அ லயன் இன் தி ஜூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜூவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காமன் நவுன் தான், லயன் அப்படின்றதும் காமன் நவுன் தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லயனும் காமன் நவுன், ஜூவும் காமன் நவுன் தான். க்ரௌட் அப்படின்றது என்ன வகையான நவுன் கேட்குறாங்க. க்ரௌட் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தால் தான் அது பேர் க்ரௌட். ஸோ கலெக்டிவ் நவுன். கீழே இருக்கிறதுல வந்து ப்ராப்பர் நவுனுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டி எல்லாமே சிட்டி தான், ஸ்கூல் எல்லாமே ஸ்கூல் தான். பட் பாரிஸ்னும் போது ஒரு பர்டிகுலர் சிட்டியை மட்டும் ரெஃபர் பண்ணுது. ஸோ பாரிஸ் இஸ் த ப்ராப்பர் நவுன். சைல்ட்ஹுட்ன்றது எதுக்கான எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க. ஸோ கான் பி சீன் அண்ட் கான் பி டச்டு, பட் வி கேன் ஃபீல் அண்ட் வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நவுன் எது அப்படின்னு கேட்குறாங்க. த நெக்லஸ் இஸ் மேட் ஆஃப் சில்வர். ஸோ எதில் செஞ்சுருக்காங்க, சில்வரில் செஞ்சுருக்காங்க. சில்வர்லேருந்து தான் ஒரு பொருள் உருவாக்க முடியுது. ஸோ தட் இஸ் மெட்டீரியல் நவுன். அடுத்தது கலெக்டிவ் நவுன். கீழே இருக்கிறதுல எது கலெக்டிவ் நவுன் கேட்குறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்துருந்தாங்கன்னா, அந்த குரூப் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன சொல்லுவோம், ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னை பொறுத்தவரையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். எனி சஜஷன்ஸ் நீடட் ஆல்சோ யூ கேன் சே தட் இன் கமெண்ட் ஆர் எல்ஸ் யூ கேன் மேக் எ கால் அண்ட் டெல் மீ. சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.